வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் சுலபமாக செய்யக்கூடிய ரவா கிச்சடி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு 1.5 கப் அளவுக்கு ரவை சேர்த்துருக்கேன். அது நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பேனில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு ஸ்பைசஸ்லாம் கொஞ்சம் போட்டு அது பொரிஞ்ச உடனே நறுக்கின வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. நீல வாக்கில் நறுக்கிக்கோங்க. கொஞ்சம் கேரட்டு, ஒரு தக்காளி பொடியை நறுக்குண்டு இதை சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இது கொஞ்சம் வதங்கின உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதையும் வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் கரம் மசாலா, அப்புறம் மஞ்சள் தூள் சேர்த்து அதையும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ 1.5 கப் ரவைக்கு 4.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. உப்பு தேவைன்னா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. 5 நிமிஷம் கொதித்த உடனே ரவையை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிளறிட்டே இருங்க. ரவை நல்லா வெந்து வர வரைக்கும் கிளறிட்டே இருங்க. அதுக்கப்புறம் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூனுக்கு நெய் ஊற்றி நறுக்கின கொத்தமல்லியும் தூவி இறக்குனீங்கன்னா சுவையான கிச்சடி ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.